அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 12th மேத்தமெட்டிக்ஸில் இதுவரையிலும் கேட்ட போர்டு எக்ஸாம் கொஷின், ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாம் கொஷினுடைய கிரியேட்டிவ் 2 மார்க் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். ஒன்று தான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் கொஷின் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கலப்பெண் டாப்பிக்லேருந்து கேட்ட கொஷின், மார்ச் 2020 கேட்ட கொஷின். கொஷின் நல்லா படிங்க. இஃப் அப்படின்னா கிவன், இது கொடுத்துக்கிறாங்க, இதை வர வைக்க சொல்கிறாங்க. அப்போ ஆன்சர் பண்ண பார்த்து என்ன கிவனோ என்ன கொடுத்துக்கிறாங்களோ அதை எழுதிக்கணும். 1 + I 1 + 2I எக்ஸெட்ரா 1 + Ni = x + Iy இதான் கொடுத்துக்கிறாங்க. கிவன் தரப்பட்டவை. அப்போ இது என்ன பண்ண போகிறோம், இந்த ஆன்சர் வர வைக்கணும். அப்போ டேக்கிங் மால்லெஸ் ஆன் போத் சைட், ரெண்டு பக்கமும் மட்டும் எடுக்கணும். அவ்வளோதான், ரெண்டு லைன் இப்படி போட்டால் போதும். அப்போ லெஃப்ட் சைடை தனித்தனியாக மால்லெஸ் இருக்கணும். 1 + I மால்லெஸ் 1 + 2I எக்ஸெட்ரா மால்லெஸ் 1 + Ni = மால்லெஸ் ஆஃப் x + Iy. மால்லெஸ் கான்செப்ட் என்னது, மால்லெஸ் ஆஃப் x + Iy ஸ்கொயர் ரூட் ஆஃப் s² + y². மால்லெஸ் ஆஃப் x + Iy ஸ்கொயர் ரூட் ஆஃப் s² + y². அப்படின்னா என்ன, இங்கே பாருங்கள், மால்லெஸ் ஆஃப் 1 + I என்ன பண்ணணும், ரியல் பார்ட் என்ன பாருங்கள் 1, அதை ஸ்கொயர் பண்ணுங்கள். மெய்ப்பகுதியை ஸ்கொயர் பண்ணுங்கள். இமேஜினரி பார்ட் என்ன பாருங்கள் 1, அதை ஸ்கொயர் பண்ணுங்கள். அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். அதே தான் ரியல் பார்ட் என்ன பாருங்கள் 1 + 2iல் 1, 1 ஸ்கொயர் பண்ணுங்கள். இமேஜினரி பார்ட் என்ன பாருங்கள் 2, 2 ஸ்கொயர் பண்ணுங்கள். இது மாதிரி செய்யணும். ரியல் பார்ட் என்னங்க 1 + Niயில் 1 ஸ்கொயர் பண்ணுங்கள், 1 தான் கிடைக்கும், ப்ளஸ் போட்டுங்க. இமேஜினரி பார்ட் கற்பனை பகுதி என்ன பாருங்கள் n, அதை ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்போ n². இது மாதிரி எழுதினே போகணும். அப்போ மால்லெஸ் ஆஃப் x + Iy ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ அந்த அடிப்படையில் s² + y² கிடைக்கும். திரும்பி ஆன்சரை பார்த்துனே இருக்கணும். ரூட் இல்லாமல் வருது. அப்போ ரூட் இல்லாமல் வருதுன்னா என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட், ஸ்கொயர் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். டேக்கிங் ஸ்கொயர், அப்போ ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்தணும். அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்னா எல்லா ரூட்டும் கேன்சல் ஆகிடும். 1 + 1 2 இன்ட்டு 1 + 1 + 4 5 எக்ஸெட்ரா ரூட் ஆஃப் 1 + n² ஸ்கொயர் பண்ணும்போது 1 + n² கிடைக்கும். ஈக்குவல் டு s² + y². வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு மால்லெஸ் எடுக்கிறோம், காம்ப்ளெக்ஸ் அந்த மால்லெஸ் ஐடியா அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரூட்டு வருது. ரூட்டை நீக்கிறதுக்கு எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்தணும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். அதுக்கப்புறம் உள்ள நம்பர் என்ன வருதோ அந்த நம்பரை மட்டும் மல்டிப்ளிகேஷன் எழுதி ஆன்சர்னு சொல்கிறோம். வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 2, 2 டைமென்ஷனல் ஜாமெண்ட்ரி, அதாவது இருபரிமாண பகுபொருள் வடிவியல். பேரபோலா பரவளையத்தினுடைய ஈக்குவேஷன் எப்படி வரும், ஓப்பன் லெஃப்ட் வேர்டு கொடுத்துக்கிறாங்க. ஓப்பன் லெஃப்ட் வேர்டுனா டயக்ராம் எப்படி வரும், ஓப்பன் லெஃப்ட் வேர்டு பேரபோலா இப்படி இருக்கும். வெர்டெக்ஸு இது வந்து எஃப்னா எஃப்னு, இது வந்து வெர்டெக்ஸு ஃபோக்கஸு, இங்கே ஏதோ ஒரு பாயிண்ட்டு வெர்டெக்ஸ் வச்சுக்கோங்க 2, 1 பாயிண்ட் கொடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் எந்த இடத்துல வருமோ அந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி இதுக்கான ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இந்த டயக்ராம் போடணும்னு அவசியம் கிடையாது, சும்மா புரிய வைக்கிறதுக்காக செய்கிறேன். இந்த பேரபோலா வந்து ஓப்பன் லெஃப்ட் வேர்டு, பரவளையம் வந்து லெஃப்ட்டில் இருக்குமான்றாங்க. இது அப்படி வரும்போது ஈக்குவேஷன் எப்படி வரும், பேரபோலா ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், பேரபோலா ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், பரவளையத்தினுடைய சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y - h y - k போடும். y - k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a x - h. இது வந்து எப்படி நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஓப்பன் லெஃப்ட்னா எக்ஸ் ஆக்ஸில் மைனஸ் வரும். அப்போ y - k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4a x - h. இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓப்பன் லெஃப்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, ஓப்பன் ரைட்டுக்கு என்ன ஃபார்முலா, ஓப்பன் அப்வேர்டுக்கு என்ன ஃபார்முலா, ஓப்பன் டவுன்வேர்டுக்கு என்ன ஃபார்முலா, இதெல்லாம் ஈஸியாக பார்த்து வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த வெர்டெக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, வெர்டெக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 2, 1 முனை, இதுக்கு h, k. அந்த h, kவை அப்ளை பண்ணுங்கள். y - 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4a x - h x - 2 போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க.
இந்த பாயிண்ட்டை பாஸ் த்ரூ பண்ணணும். இட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 1,3. அப்போ 1,3 என்ற புள்ளி வழி சென்றால். ஸோ அப்போ 1 ஒய்னா 3. அப்போ 3 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4a. எக்ஸ்னா பாருங்கள் 1 1 மைனஸ் 2. ஸோ 3 மைனஸ் 1 2 ஸ்கொயர் 4 கிடைக்கும். மைனஸ் 4a மைனஸ் 1 கிடைக்கும். அப்போ 4a ஈக்குவல் டு 4 ஈக்குவல் டு 4. a வந்து 1. இதை எடுத்தாலும் எடுத்துக்கலாம், எது வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு 4aனா 4ன்னு போடலாம், இல்லை ஏனா 1ன்னு போடலாம். ஸோ த ரெக்கார்டு பேரபலா ஈக்குவேஷன் இஸ் இந்த இடத்துல வாங்க y மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4 இன்ட்டு a 1. ஸோ அப்போ மைனஸ் 4 எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இல்லைனா 4aக்கு பதில் இந்த 4aக்கு பதில் இந்த 4 அப்ளை பண்ணி ஆன்சர் கிடைக்குது. ஸோ தேவையான பரவளையத்தினுடைய சமன்பாடு என்ன கொடுத்துருக்கோம்னா அந்த டீட்டெயிலுக்கு ஏற்ற மாதிரி சம்மு செஞ்சு கொடுத்துட்டேன். இந்த டயக்ராம் வந்து சும்மா உங்களுக்கு இப்படி இருக்கும்ன்ற ஷேப்பில் ரஃப் டயக்ராம் எக்ஸாமில் போகணுன்னு அவசியம் கிடையாது. 2 மார்க்குக்கு ஃபார்ம்லலாம் இந்த டயக்ராம்லாம் தேவையில்லை. கொஷின் நம்பர் 3 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ். இதை வந்து கொஷினை வந்து ப்ரூவ் தட் நிரூபிக்கன்றாங்க. ஸோ இப்போ கொஷினை ஐன்னு எடுத்துக்கிறோம். ஐ ஈக்குவேஷன் நம்பர் 1 ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும். ப்ராப்பர்ட்டி எழுதுகிற பாருங்க. இன்டெக்ரல் 0 to a f of x dx ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to a f of a minus x dx. 0 to a அப்பர் லிமிட் a, லோயர் லிமிட் 0. அப்படி இருந்தால் எக்ஸ் வரத்தில் a மைனஸ் எக்ஸ் இருந்தால் போதும், அப்பர் லிமிட் மைனஸ் எக்ஸ் போட்டால் போதும். ஸோ அப்போ ஐன்னு எடுத்தாச்சு. ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிங்கன்னா 0 to பை 2 f of sin x. அப்போ எக்ஸ் வரத்தில் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும். பை 2 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் வரத்தில் எங்கே பார்க்கணும் f of sin பை 2 மைனஸ் எக்ஸ். எல்லாருக்கும் பார்க்குற அத்தனை பேருமே புரியும். பாடம் ரொம்ப ஈஸி. காசு எக்ஸா காசு பை 2 மைனஸ் எக்ஸு, அவ்வளோதான் டிஎக்ஸு. ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். ட்ரிக்னாமெட்ரி ஐடியா, ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். தெரியலனா தெரிஞ்சு வச்சுக்கணும். சைன் 90 மைனஸ் எக்ஸு, சைன் பை 2 மைனஸ் எக்ஸு, காஸ் எக்ஸு, சைன் பை 2 மைனஸ் எக்ஸு. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், காஸ் எக்ஸு ப்ளஸ்ஸு காஸ் பை 2 மைனஸ் எக்ஸு சைன் எக்ஸு, அவ்வளோதான் dx எழுதணும். ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் 2 ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணோடனே கிடச்சிது. ஈக்குவேஷன் நம்பர் 1 கொஷினை கொடுத்த உடனே 1ன்னு எடுத்துக்கிறது. அப்போ 1 2 ஆட் பண்ணணும். அப்போ 1 + 2 ஆட் பண்ணும்போது லெஃப்ட் சைடு மட்டும் ஆட் பண்ண பார்த்து ஐ 2iன்னு எடுத்துக்கு. ரைட் சைடில் இன்டெக்ரல் 0 to பை 2 வரும். டினாமினேட்டர் பாரு, f of sin x plus f of cos x, f of sin x plus f of cos x ரெண்டும் ஒன்று தான். ஒரு தடவை எழுதுங்க. f of sin x f of cos x எழுதுங்க. இங்கே நியூமினேட்டர் பாருங்கள், f sin x. நியூமினேட்டர் பாருங்கள், ஈக்குவேஷன் 1 2 f cos x, f sin x ப்ளஸ் f cos x dx கேன்சல் ஆகிடும். f sin x ப்ளஸ் f cos x டிவைடட் பை f sin x ப்ளஸ் f cos x. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிறது 2i ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to பை 2 dx. அப்போ இன்டெக்ரல் dxனா எக்ஸு, லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் பை 2. அப்போ லிமிட் அப்ளை பண்ணணும். பை 2 மைனஸ் 0. ஸோ 2i ஈக்குவல் டு பை 2. ஸோ i என்ன கிடைக்கும், பை 4. கொஷினு பார்த்தேனாலே ஒரு மார்க் கிடைக்கும். ஏன்னா அவங்க பை 4 வர வரைக்கும் சொல்கிறாங்க. இந்த கொஷினே ஒரு தடவை பார்த்ததுனால நம்மளுக்கு மார்க் கிடைக்கும். இங்கே பாருங்கள், 1 + i டிவைடட் பை 1 - i ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. n வேல்யூ கம்பி சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக சின்னதாக தான் இருக்குன்றாங்க, பாசிட்டிவாக இருக்குன்றாங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 1 + i பை 1 - iனா i வரும் பை கான்ஜுகேஷன், இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுலேருந்து கொஷின் எப்படி மாறுது, i பவர் n ஈக்குவல் டு 1ன்னு மாறுது. இதுதான் கிவன் கொஷின். அப்போ i பவர் n ஈக்குவல் டு 1. n-க்கு எந்த வேல்யூ போட்டால் 1 வரும். n-க்கு 1 போட்டால் i தான் வரும். n-க்கு 2 போட்டால் i² -1 வரும். n-க்கு 3 போட்டால்
மைனஸ் ஐ வருது. அப்போ எண்ணுக்கு 4 போடும்போது தான் ஐ பவர் 4 ஈக்குவல் டு 1. அதனால் என் வேல்யூ 4ன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின் இந்த மாடலில் திரும்பி திரும்பி கேட்டு தான் இருப்பாங்க. மல்டிபிள் ஆஃப் 4 வந்து எண் வந்து இதுக்கு அப்ளை ஆகும். ஆனால் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் கேட்குறதால என் ஈக்குவல் டு 4. இது ஒன்றும் இல்லை, இது சிம்பிளிஃபை பண்ணால் ஐ வரும். ஐ பவர் என் ஈக்குவல் டு 1. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கிறோம். எண் வரதில் எந்த நம்பர் போட்டால் 1 வரும்? 4 போட்டால் தான் வரும். அப்போ ஐ பவர் 4 தான் 1. எண்ணுக்கு 8 போட்டாலும் வரும், 12 போட்டாலும் வரும், 16 போட்டாலும் வரும். அவன் கேட்குறது சின்னது, அதனால் என் ஈக்குவல் டு 4. கொஷின் நம்பர் 5 குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க. ஃபார்ம் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்றாங்க. வாய்க்கேஷன் பட் அமைக்க அப்படின்றாங்க. 3 எழுத்து கான்ஸ்டன்ட்றாங்க. எத்தனை கான்ஸ்டன்ட் அதை வாய்க்கேட் பண்ணும்? ஏபிசி ஆர் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட். அப்போ 3 தடவை டிஃபைன் பண்ணி 3 எழுத்தையும் நீக்கணும், எலிமினேட் பண்ணணும் ஏபிசியை. சம்டைம்ஸ் எக்ஸாமில் ஏ அண்டு பி ஆர் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட்னா ஏஓ பி மட்டும்தான் நீங்கள் நீக்கி அந்த 2 தடவை டிஃபைன் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கொஷின் பேப்பரில் ஏபிசிஆர் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் சொல்லியிருந்தால 3 தடவை டிஃபைன் பண்ணணும், ஏபிசி திரும்பி வரக்கூடாது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில். அப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒய் டேஷ் கண்டுபிடிக்க போகிறேன். ஏஏ ஸ்கொயர்னா 2ax டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறேன். பிஎக்ஸ்னா பி, சி கான்ஸ்டன்ட் 0. ஸோ ஒய் டபுள் டேஷ் 2axனா 2a, b 2axனா 2a, ஒய் டேஷ் கண்டுபிடிச்சுன்னா 2ax, bxனா b பண்ணிட்டேன். கான்ஸ்டன்ட் சி 0. ஒய் டபுள் டேஷ்னா இது 2axனா 2a, எக்ஸ்னா 1, பினா 0. அதுக்கப்புறம் பிஏ நீக்கிட்டேன் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய் ட்ரிபிள் டேஷ் கண்டுபிடிக்கிறேன். ஒய் ட்ரிபிள் டேஷ் வந்து எக்ஸே வரல, அப்போ கான்ஸ்டன்ட் 0. அப்போ புரிஞ்சுக்கிங்க, என்ன ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறீங்க, எத்தனை கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கீங்களோ அது இந்த தடவை டிஃபைன் பண்ணி அந்த 3 கான்ஸ்டன்ட் வராத அளவுக்கு பண்ணணும். அப்போ ஒய் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிஎக்ஸ் ப்ளஸ் சினா ஏ ஸ்கொயர் டிஃபைன் பண்ணால் 2x, பிஎக்ஸ் டிஃபைன் பண்ணால் பி, சிஏ டிஃபைன் பண்ணால் 0. சரி, ஒரு தடவை டிஃபைன் பண்ணால் சிஏ எலிமினேட் பண்ணிட்டேன். இன்னொரு தடவை டிஃபைன் பண்ணுறேன். பினா 0, கான்ஸ்டன்ட் 0. 2axனா எக்ஸ் 1, அப்போ 2a. ஏவை எலிமினேட் பண்ணோம், இன்னொரு டிஃபைன் பண்ணுறோம், எக்ஸ் வரல, ஸோ அப்போ 0 போட்டுடுறோம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், கொஷினில் ஏ அண்ட் பி ஆர் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா யூ ஷுட் எலிமினேட் ஏ அண்ட் பி ஒன்லி. ஏ பி மட்டும் நீக்கிட்டு வாய்க்கேஷன் மட்டும் அமைக்கணும். இங்கே 3மே கொடுத்துருந்தனால 3 தடவை டிஃபைன் பண்ணி 3மே நீக்கிட்டேன், ஈஸியாக பண்ணிட்டேன். டிஃபைசேஷன் தெரியணும். எஸ் ஸ்கொயர்னா 2x, பி ஸ்கொயர்னா பிஎக்ஸ்னா பி, அதுக்கப்புறம் இது 0, 2axனா 2a, அப்போ 2a டிஃபைன் பண்ணால் 0. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கொஷின் நம்பர் 6 எக்ஸ் கொடுத்துறாங்க, ஆர் கொடுத்துறாங்க. டோ ஆர் பை டோ எக்ஸ், டோ ஆர் பை டோ எக்ஸ். பிரிண்டிங் மிஸ்டேக் நினைக்கிறேன், இங்கே கூட நினைக்கிறேன் ஏ அண்ட் பிஆர் கான்ஸ்டன்ட் தான் நினைக்கிறேன். எனக்கு அனுபவத்தில் சொல்கிறேன், நீங்கள் இருந்தாலும் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பாருங்கள். இது ஃப்ரெண்ட்லி, இது வாட்ஸ்அப்பில் கிடச்சி இந்த கொஷினை சால்வ் பண்ணுறேன். சம்டைம்ஸ் ஏ அண்ட் பிஆர் கான்ஸ்டன்ட்னா ஏவும் பிஏ மட்டும்தான் 2 தடவை டிஃபைன் பண்ணிட்டு அது 2 மட்டும் தான் நீக்கணும், சிஏ நீக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ டோ எக்ஸ் பை டோ ஆர் பை டோ எக்ஸு. அப்போ இது வந்து சர்க்கிளுடைய பராமெட்ரிக் ஈக்குவேஷன், அதாவது வட்டத்தினுடைய துணை அலகு சமன்பாடு. ஸோ அப்போ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு எழுதலாம். எக்ஸுக்கு பதில் ஆர் காஸ் தீட்டாவும் ஒய்க்கு பதில் ஆர் சைன் தீட்டாவும் அப்ளை பண்ணால் ஆர் ஸ்கொயர் கிடைக்கும். நம்ம கண்டுபிடிக்க போகிறது டோ ஆர் பை டோ எக்ஸு, டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. ஸோ அப்போ ஆர் ஸ்கொயர்னா 2r இன்ட்டு டோ ஆர் பை டோ எக்ஸு, எஸ் ஸ்கொயர்னா 2x. ஒய்யே பண்ண முடியாது, ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு, எக்ஸை பொறுத்து தான் வாய்க்கை பண்ணுறோம். சரி, பார்சியல் டிஃபரன்சியேஷன், அதாவது பகுதி வகையிடல், எக்ஸை பொறுத்து பண்ணுறோம். டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு, பார்சியல் டிஃபரன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. அப்போ ஆர் ஸ்கொயர்னா 2r, டோ ஆர் பை டோ எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர்னா 2x. இப்போ இதை பண்ணக்கூடாது, ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுன்ட்டோம், 2 கேன்சலு. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டோ ஆர் பை டோ எக்ஸு, எக்ஸ் பை ஆறு, டோ ஆர் பை டோ எக்ஸு, ஆறுக்கு ஆறு. எக்ஸ்னா என்ன, நம்ம என்ன கொண்டு வரணும்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்னா என்ன பாருங்கள், ஆறு காஸ் தீட்டா, ஆறு காஸ் தீட்டா, ஆரை கேன்சல் பண்ணுறங்க. நம்மளை அவங்க ப்ரூவ் பண்ணதே கொடுத்துருக்காங்க, டோ ஆர் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டான்றாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது காஸ் தீட்டா
டோ ஆர் பை டோ எக்ஸு காஸ் தீட்டா. இது மேலே நம்மளுக்கு டோ ஆர் பை டோ வை கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும். நாளைக்கு டோ ஆர் பை டோ வை கேட்டால் நீங்கள் கண்டுபிடிங்க, ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. கொஷின் நம்பர் 7 ஆகஸ்ட் 2021 கேட்டது. ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரூட்ஸ் ஆல்பா பீட்டான்றாங்க. ஸோ இது ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். 2 3s are 6, 2 3 ஆட் பண்ணுங்கள், -5. ஸோ கொஷினை மாற்றி ஏறும். x² - 5x + 6 = 0. x - 2 × x - 3 = 0. எக்ஸுக்கு நம்மளுக்கு 2, 3 கிடைக்குது. ஸோ ஆல்ஃபா 2ன்னு எடுத்துங்க, பீட்டா 3ன்னு எடுத்துங்க. சம்டைம்ஸ் இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து இதை ஆல்ஃபான்னு இதே எடுத்தாங்கன்னா, பீட்டா இதே எடுத்தாங்கன்னா, இதை கண்டுபிடிக்க பார்த்து ப்ளஸ் ஆர் மைனஸில் கிடைக்கும். ஸோ அப்போ அதனால தான் மால்னஸ் போடுறேன். இப்போ நான் வந்து ஆல்ஃபா 2ன்னு எடுத்தேன், நீங்கள் ஆல்ஃபா 3ன்னு எடுக்கலாம், பீட்டா 2ன்னு எடுக்கலாம். ஸோ அதனால் மாற்றி எடுத்திங்கன்னா ரைட் சைடில் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். ஸோ அதனால தான் 2² 4, 3² 9 நம்மளுக்கு கிடைக்கிறது. மால்னஸ் ஆஃப் -5, அப்போ 5ன்னு எடுக்கிறேன். ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது மால்னஸ் ஆஃப் -5. ஸோ அங்கே மால்னஸ் ஆஃப் -5னா நம்மளுக்கு 5. இதுக்கு வந்து மாற்றி எடுத்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்னு வரும்போது ப்ளஸ் ஆர் -5. இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடையாது, மாற்றி கூட செய்யலாம். ஆல்ஃபாவுக்கு நீங்கள் 3 எடுத்தீங்கன்னா, பீட்டாவுக்கு 2 எடுத்தீங்கன்னா இங்கே வந்து +5 கிடைக்கும். அப்படின்னா +5 தான். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் - பீட்டா ஸ்கொயர் வந்து ப்ளஸ் ஆர் -5. மாற்றி எடுத்தீங்கன்னா ஆல்ஃபாவுக்கு 2, பீட்டாவுக்கு 3 எடுத்தால் -5 கிடைக்கும். ஆல்ஃபாவுக்கு 3, பீட்டாவுக்கு 2 எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து +5 கிடைக்கும். அதனால தான் நீ எப்படி மாற்றி எடுத்தாலும் ஆல்ஃபா ஸ்கொயர் - பீட்டா ஸ்கொயர் வந்து ப்ளஸ் ஆர் -5 நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இதை தனித்தனியாக கூட போட்டு கண்டுபிடிங்க. இதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணிவிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் 10th அப்படி தான் 2 தடவை போர்டு எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இது எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் தான். ஏ தான் கான்ஸ்டன்ட்றாங்க. y = a sin x. ஏவை மட்டும் நீக்கணுமா? அப்போ ஒரு தடவை டிவைஷன் பண்ணால் போதும். y dash = a sin xனா cos x. ஸோ ஏவை மட்டும் நீக்கணும். அப்போ a = y dash divided by cos x. y dash கண்டுபிடிச்சிட்டு y dash by cos xனா ஏன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அப்போ கொஷினுக்கு போங்க. ஏக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும், y dash by cos x எழுதுங்க. அங்கே sin x இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன y dash பெரிய விஷயம், y dash sin by cosனா tan. ஸோ அப்போ என்ன எப்படி கொடுத்துருக்கான் பாருங்க, அதே மாதிரி எழுதிட்டு போங்க. கடைசி ஸ்டெப்பு y எழுதியாச்சே, அப்போ அதே எழுதிட்டாலே போதும், உங்களுக்கு 2 மார்க்கு கிளியராக கிடச்சிடும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரிப்பீட் ஆகுது பாருங்கள் கொஷின், ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஒரு தடவை எத்தனை கான்ஸ்டன்ட்டோ அத்தனை தடவை டிவைஷன் பண்ணணும். என்ன எழுத்து வருது, ஏ எலிமினேட் பண்ணணும். அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலேருந்து ஏ கண்டுபிடிச்சி அந்த ஏ எடுத்து போயிட்டு கொஷினில் அப்ளை பண்ணிங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி அவங்க என்ன கேட்குறாங்களோ அதையே வர வைக்க வேண்டியதான். கொஷின் நம்பர் 9. அப்போ பாருங்கள், ஒய்ன்னு கொடுத்துக்கிறாங்க, a e power x + b e power - x. இந்த ஈக்குவேஷனை வர வைக்க சொல்கிறாங்க. எத்தனை கான்ஸ்டன்ட் பாருங்கள், 2 கான்ஸ்டன்ட், 2 தடவை டிவைஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், y dash = a e power x e power x, b e power - x, e power - x -xனா மைனஸ், அப்போ இந்த இடம் மைனஸ், புரிஞ்சுங்க. ப்ளஸ் தான் இருக்கும், நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் வரணும் அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிறோம். எப்படி சார், e power - x அப்புறம் மைனஸ் வரணும். ஒரு தடவை பண்ணியாச்சு, ஏன்னா 2 தடவை பண்ணணுன்றது இந்த கான்ஸ்டன்ட் உணர்த்துது. y double dash a e power xனா e power x, b e power - x, இந்த மைனஸ் இங்கே வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும். கொஷின்லேருந்து இது என்ன வரும்னு பாருங்கள். கொஷின்லேருந்து a e power x + e power + b e power - x தான் ஒய்யாக மாறும். ஸோ அப்போ இது வந்து ஒய்ன்னு தெரிஞ்சு போச்சு ஃப்ரம் கொஷின். அப்போ y double dash = y. நம்ம ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றி எழுதணும், செகண்ட் டெரிவேட்டிவ் இது. ஸோ அப்போ இதை d² y
divided by dx square minus y equal to 0. இதில் என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டம் இல்லையே. y double dashனா y d square y divided by dx square. அதனால் dy by dx d square y by dx square எழுதினே கூட வாங்க. ஓகே. கொஷின் நம்பர் 10 ரொம்ப சிம்பிள். ப்ராபபிலிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. நிகழ்தகவுலேருந்து. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன கான்செப்ட்? ஏதாவது கான்ஸ்டன்ட் கேட்க சொல்கிறாங்கன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1, மொத்த நிகழ்தகவு 1. அப்போ இப்போ இந்த இடத்துல சம்மேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ என்ன இது எல்லா கேவும் ஆட் பண்ணும். கே ப்ளஸ் 2k ப்ளஸ் 6k ப்ளஸ் 5k ப்ளஸ் 6k ப்ளஸ் 10k ப்ளஸ் 10k ஈக்குவல் டு 1 ஆட் பண்ணுங்கள். நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். 16 21 27 29 30 30k ஈக்குவல் டு 1 k 1/30. இதெல்லாம் என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டம் இல்லையே. கான்செப்ட் இது. ஏதாவது கே வேல்யூ கேட்குறாங்க, டிஸ்கிரீட் ஃபங்க்ஷனு. இதில் ப்ராபபிலிட்டியில் இந்த கே வேல்யூ கேட்டினா டோட்டல் ப்ராபபிலிட்டி 1. அப்போ சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 1ன்னு எடுத்து கே வேல்யூ கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு பாருங்கள். கே தான். கே வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் 11வது கொஷின். இதுமாரி கொஷின் கேட்குறாங்க. சாப்டர் 3 இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். 6 அப்போ 3 2s are 6. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5 வரும். ஸோ 5 வருது. ஸோ இப்போ கொஷினை எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் வந்து -2 -3. ஆல்ஃபா -2னா பீட்டா -3 மாற்றி கூட எடுத்துங்க. இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. நடுமத்தில் ப்ளஸ் கொடுத்ததுனால எந்த பிரச்சனையுமே இல்லை. இங்கே மைனஸ் கொடுத்தா தான் ப்ளஸ் ஆர் மைனஸில் வரா மாதிரி இருக்கும். ப்ளஸ் கொடுத்தா எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்படியே அப்ளை பண்ணுங்கள். -2 ஸ்கொயர் -3 ஸ்கொயர் அப்போ 4 ப்ளஸ் 9 4 ப்ளஸ் 9 13. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வந்து 13 எழுதிட்டா போதும். 2 மார்க் கிடைக்குது. இதை அல்ஜிப்ரிக் ஃபார்முலா கூட அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னால் அதுக்கான ஃபார்முலா தெரியல. a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அதை கூட சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் பண்ணுவாங்க. இது பார்த்தோன்னே சொல்லலாம். இது வந்து sin inverse of x ப்ளஸ் cos inverse of x ஈக்குவல் டு என்ன வரும்? cos inverse of x ஈக்குவல் டு by 2 வரும். என்ன வரும்னா x belongs to -1, +1. இந்த 1 வந்து -1க்கும் +1க்கும் இடையில் வருது. இந்த 1 வந்து -1க்கு +1 வருது. ஈக்குவல் டு by 2 அப்படி எழுதினாலே போதும். by 2 எழுதினாலே போதும். இல்லை சார் வேறு மாடல் வேணும் சார். மாடல் 2 இது மாடல் 1 பை ப்ராப்பர்ட்டி அப்படியே நம்ம by 2ன்னு எழுதலாம். மாடல் 1 sin inverse of 1 டிகிரிலே சொல்கிறேன்னா sin 90 டிகிரி sin 90 டிகிரி 1 cos 90 டிகிரி சாரி cos 0 டிகிரி cos 0 டிகிரி cos 0 1. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து 90 டிகிரின்னு சொல்ல போகிறாங்க. இதுதான் by 2. எப்போப்பா sin inverse of 1 வந்து sin inverse of எப்போ 1 வரும்? 90 டிகிரி தான் வரும். எப்போப்பா அங்கே 1 வரும்? காசில் cos 0 வரும். ஸோ அங்கே அப்ளை பண்ணி வர வைப்பாங்க. அது 90 டிகிரின்னு போட்டாலே போதும். இது ரொம்ப சிம்பிள். வேறு ஒன்றுமே இல்லை. sin 90 1 sin by 2 1 ரேடியனில் சொன்னால் cos 0 டிகிரி 0 சாரி cos 0 1. ஸோ அப்போ இது வந்து 90 இங்கே வந்து 0 இப்போ 90 தான் வரும்னு சொல்லிட்டு போயின்னே இருக்கலாம். பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. இதை பாருங்கள். இதெல்லாம் ஒரு பெரிய குழப்பமோ கஷ்டமோ இல்லை. யூலர் ஃபார்ம்னான்னு தெரிஞ்சு வச்சிங்க. e per i theta equal to cos theta plus i sin theta. இதை தெரிஞ்சு வச்சிங்கன்னா போதும். cos theta plus i sin theta e power i theta. ஆயுலர் ஃபார்ம் ஆர் யூலர் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கொஷின் எழுதுங்க. e power cos theta plus i sin theta. இதை மாற்றி எழுதுங்க. e power cos theta into e power i sin theta. இது ஒரு பெரிய குழப்பம் இல்லையே. ஈஸியாக பண்ணலாம். அல்ஜிப்ரிக் ஃபார்முலா தான். ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறது புரியுதா? e power cos theta plus i sin theta இது மாதிரி பிரித்து எழுதுங்க. e power cos theta plus into e power i sin theta. e power cos theta
அப்படியே வச்சுக்கிங்க. இதை வந்து இந்த யூலர் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். இ பவர் ஐ தீட்டானா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இ பவர் ஐ சைன் தீட்டானா என்ன வரும்? காஸ் ஆஃப் சைன் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இப்படி எழுதலாம். இங்கே தீட்டா வருதா? காஸ் தீட்டா ஐ சைன் தீட்டா. இங்கே சைன் தீட்டா வருதா? இப்போ காஸ் ஆஃப் சைன் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா எழுதியாச்சு. இதில் அவங்க ஏ ப்ளஸ் ஐபி ஃபார்ம் கொண்டு வர சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இ பவர் காஸ் தீட்டாவை உள்ளே எடுத்து போகணும். இ பவர் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் ஆஃப் சைன் தீட்டா இ பவர் காஸ் தீட்டா ஐ போட்டுட்டு இ பவர் காஸ் தீட்டா சைன் ஆஃப் சைன் தீட்டா ஒழுங்காக எழுதிட்டா சரியாக போச்சு. பெரிய கஷ்டம் தப்பு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இதை பார்த்து ஒழுங்காக கிளியராக சைன் தீட்டா அவங்க நினைக்கிற ஃபார்ம் கிடச்சிருது. இது ஏ ப்ளஸ் ஐபி ஃபார்ம் தான் கேட்குறாங்க. அது எழுத வேண்டியது தான். இ பவர் காஸ் தீட்டா காஸ் ஆஃப் இங்கே தீட்டா வரக்கூடாது, தப்பாக எழுத முடியா? ஏன் தீட்டா வருது? காசு தானே. காஸ் ஆஃப் எழுதும்போது இது அப்படியே பார்த்து எழுதணும். காஸ் ஆஃப் சைன் தீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு இ பவர் காஸ் தீட்டா சைன் ஆஃப் சைன் தீட்டா. இது ஏ ப்ளஸ் ஐபி ஃபார்மில் எழுதியாச்சு. ஓகே. ஷோ தட் த வெக்டர்ஸ் ஆர் கோப்லானர்ன்றாங்க. ரொம்ப சிம்பிள். இங்கேயும் தப்பு இருக்குது. இங்கே 6 வரணும். கோப்லானார் ஒருதலை வெக்டர்கள் நிறுவுகன்னு கேட்பாங்க. இது மாதிரி கொஷின் எப்பயுமே வரும். கொஷின் கொடுத்தவொடனே இது ஏ வெக்டர்னு எழுதுங்க, இது பி வெக்டர்னு எழுதுங்க, சி வெக்டர்னு எழுதுங்க. ஷோ தட்னே கொடுத்துட்றான். அப்போ ஷோ தட்டு கோப்லானார் கண்டிஷன் வந்து பாக்ஸ் ப்ராடக்ட்டு. ஸோ அந்த பாக்ஸ் ப்ராடக்ட்னா அப்படியே 2 - 1 3 1 - 1 0 3 - 1 6 இதை எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பாண்ட் பண்ணால் கண்டிப்பாக 0 தான் கிடைக்கும். ஸோ கிவன் வெக்டர்ஸ் ஆர் கோப்லானர்னு எழுதி முடிங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். மாணவர்களுக்கு இது வரையும் கேட்ட கொஷின்ஸை எல்லாமே அழகாக ஒர்க் பண்ணி காட்டியிருக்கிறேன். அதுக்கு இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராப்ளத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருந்தால் சொல்லுங்கள். 14 கொஷினுமே நீங்கள் கேட்கல, ஒரு 3-4 கொஷின் தான் கேட்டிருந்தீங்க. நான் எல்லா கொஷினுமே சால்வ் பண்ணி கொடுத்துட்டேன். இது ஒரு நேர காலமே இல்லாத ஈஸியாக பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், ஈஸியாக பாடம் புரிஞ்சுடும். ஆனால் மாணவர்கள் வந்து இவ்வளோ உதவி செய்கிறேன், நான் எப்பயுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்க மாட்டேன். இது கேட்குறேன். ஏன்னா 70% என்னுடைய யூடியூபர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான். அதனால் ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். உங்களுக்கு பயனாளியாக இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே பார்க்குற எத்தனை பேருமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி இந்தமாரி யூடியூப் இருக்குன்னு சொல்லி நல்லா எல்லாரையும் பார்க்க வைங்க. ஓகே, தேங்க்யூ, நன்றி.